இந்த காப்பு வந்து நான் ஜிஆர்டியில் எடுத்தேங்க. தம்பிக்கு ஒரு 1 1/2 வயசு இருக்கும்போது எடுத்தேன். ஏன்னா, நான் வந்து வெள்ளியில பிரேஸ்லெட் தான் வாங்கி போட்டிருந்தேன். பிரேஸ்லெட் போட்டிருந்தேன், எங்கேயோ வெளிய போகும்போது மிஸ் ஆயிருச்சு. அப்புறமேட்டு என்ன செய்யலான்ட்டு அப்புறம் போடாமயே இருந்த பிள்ளைங்களுக்கு எதுவும் மிஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா, இதெல்லாம் வந்து ரொம்ப காசு குடுத்து வாங்குற பொருள். மிஸ் ஆனா சரி பரவாயில்லன்ற மாரிலாம் இல்ல. அப்புறம் என்ன பண்ணலான்னு நெனச்சுக்கிட்டே இருந்தேன். அப்போ சொன்னாங்க ஒரு அக்கா காப்பு இருக்கு. காப்பு ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு. ஏன்னா நான் பார்த்ததில்ல. பையங்க காப்புலாம் இது பண்ணி பார்த்ததில்ல. பிரேஸ்லெட் போட்டு தான் பார்த்துருக்கேன். ஏன்னா குழந்தைங்களுக்குன்னும்போது கிடைக்குதா இல்லையான்றது நமக்கு தெரியாது. அப்போ சொன்னாங்க, "நீங்க மேலே வெள்ளி செக்ஷனில கேட்டு பாருங்க இருக்கும்" அப்படின்னாங்க. அப்புறம் போய் கேட்டேன் காப்பு இருந்துச்சு. அதுவும் இதுதான் கடைசி மாடலும் கூட. ஏன்னா நெறைய பர்ச்சேஸ் பண்ண மாட்டாங்கன்னு ஸ்டாக் எதுவும் வச்சுக்க மாட்டாங்களா என்னன்னு தெரில. இதுதான் கடைசி மாடல் வெளியில அப்படின்னாங்க. இதுலயே வந்து நான் தம்பிக்கு ஒரு தங்கத்தில ஒரு காப்பு வச்சுருப்பேங்க. அத நிச்சயமா நான் காமிக்கிறேன். அந்த தங்க காப்பு மாரியே வெள்ளியிலயும் கிடச்சிச்சு. ஆனா என்ன, அது வந்து வெயிட் ரொம்ப கம்மியா இருந்துச்சு. இப்போ நம்ம இப்போ தம்பிக்கு நான் தங்கத்தில எடுத்து வச்சிருக்கிறது வந்து 1/2 பவுன் தாங்க. கொஞ்சம் லைட்டா தான் இருக்கும் அது கொஞ்சம். அந்த மாரியே இருந்துச்சு. இது வந்து டெய்லி யூஸ்க்கு லாய்க்கப்படாதுன்னு நெனச்சேன். ஏன்னா, டெய்லி யூஸுன்னும்போது அவங்க பொம்மையெல்லாம் வச்சு விளையாடுவாங்க. திடீர்னு எங்கேயாவது வச்சு தட்டுவாங்க. அப்படின்னும்போது தங்கத்தையே தம்பி நெளிச்சு வச்சுட்டான். அப்படின்னும்போது வெள்ளிலாம் சொல்லவே வேணாம். பிச்சே புடுவான்ற மாரி இருந்துக்கும். அதனால யோசிச்சுட்டே இருந்தேன். அப்போ அவங்க சொன்னாங்க, "இதோட கெட்டி மாடல் இருக்கு. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க" அப்படின்னாங்க. அப்புறமேட்டு எடுத்துகிட்டு வந்து காமிச்சாங்க பாக்ஸ்லேருந்து. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ப்ளைனாவும் இருந்துச்சு. நல்லா கெட்டியான மாடல் இது. நம்ம கொஞ்சம் ஸ்டிஃப்பாக கோல்டு வளையல் போடுவோம் பாருங்களேன், நம்ம லேடீஸ் போடும்போது எவ்வளோ ஸ்டிஃப்பாக இருக்குன்னு கொஞ்சம் கோல்டு வளையல் கெட்டி மாடல் எடுத்தேன். அதே மாரியே பையங்களுக்கும் அதே மாரி இந்த காப்பு கிடச்சிச்சு. அதனால சரி இது ஓகே அப்படின்னு இது பண்ணேன். அதேமாரி இது நீங்க பாலிஷ் போடணுனாலும் அவங்க கிட்ட குடுத்தீங்கன்னா, வெள்ளியுமே பாலிஷ் போட்டு குடுப்பாங்க. ஏன்னா தம்பி இது இப்ப நான் காமிக்கும்போது பாருங்களேன், உள்ள பாருங்க நல்லா பளிச்சுன்னு இருக்கும். அதே வெளிய பேக் சைட் பாருங்களேன், தம்பி போட்டு நல்லா பொம்மை வச்சு விளையாடும்போது தேய்ன்னு தேய்ச்சு ஒரு மாரி மங்குன மாரி ஆயிப்போச்சு. ரொம்ப கீறல் விழுந்த மாரி இருந்துச்சு நேர்ல பார்க்கும்போது. அதனால அவங்ககிட்ட கேட்டிருந்தேன். அவங்க "நீங்க கொண்டு வாங்க, நாங்க பாலிஷ் போட்டு தரேன்னு" சொல்லியிருக்காங்க. அதனால ஒரு நாள் கொண்டு போய் அத குடுத்து பாலிஷ் பண்ணிட்டு, அது எப்படி இருக்குன்றதையும் உங்ககிட்ட காமிக்கிறேன். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஒரு பொருள சேமிக்கிறது பிரச்சனையே இல்லைங்க. அந்த சேமிக்கிற பொருள கரெக்டான இடத்துல வைக்கணும். அதுக்குள்ள பக்குவமா நம்ம பார்த்தும் வைக்கணும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, வெள்ளிய பொறுத்தவரைக்கும் வாங்கலாம். வேண்டுற அளவுக்கு மட்டும் வாங்கிக்கோங்க. அதிகமா வாங்கி சேர்த்து வச்சோம்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு மாரி காத்துப்பட்டு ஒரு மாரி கருத்து போன மாரி ஆயிரும். நம்ம யூஸ் கூட பண்ணியிருக்க மாட்டோங்க. அது யூஸ் கூட பண்ணியிருக்க மாட்டோங்க. ஆனா, அது பார்த்தீங்கன்னா கருத்து போயிரும். நாளைக்கு வேணான்னு சொல்லிட்டு, சரி இத குடுத்துட்டு வேற வாங்குவோம்னு வச்சுக்கோங்களேன், அடிமட்டத்துக்கு எடுப்பாங்க. ஜிஆர்டிய பொறுத்தவரைக்கும் ஜிஆர்டில உள்ள அவங்க வெள்ளியவே அவங்க 25% வரைக்கும் லெஸ் பண்ணிப்பாங்க. வேற கடை வெள்ளியா இருந்தா 35%. இ இவங்க தான் ரொம்ப அதிகமா இருக்காங்களோன்னு சொல்லிட்டு நான் பக்கத்தில தங்கமயிலு, பூங்குழலிலாம் போய் கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எங்க பொருளா இருந்தாலே நாங்க 30% லெஸ் பண்ணிப்போன்ட்டாங்க. எனக்கு தூக்கி போட்ட மாரி போச்சு. என்னடா இது இவ்ளோ லெஸ் பண்றீங்க? ஏன்னா நம்ம அத வாங்கும்போது அதுக்கு அவ்வளோ காசு குடுத்து வாங்கியிருக்கோம். அசால்ட்டா இவ்ளோ லெஸ் பண்ணி தான் நீங்க எங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணுவீங்கன்னும்போது, எவ்வளோ காசு நமக்கு லெஸ் ஆகுதுன்னு நெனச்சுக்கோங்க. அதனால வெள்ளி எடுக்கும்போது மட்டும் கொஞ்சம் நீங்க கெட்டி மாடல் எடுத்தா ஏன்னா ஒருத்தவங்க லைட் மாடல் எடுப்பாங்க. ஆனா போட்டோன்னு வச்சுக்கோங்க, அதுவே லைட் மாடல். அதுக்கும் பாதிக்கு தான் அவங்க எடுத்துப்பாங்க. அப்படின்றபோது அது வேஸ்ட்டு நம்ம எடுத்ததுக்கு. அதுக்கு நீங்க என்ன பண்ணலான்னா, எடுக்கும்போது உங்களுக்கு யூஸ் ஆகும்னா கெட்டி மாடல் எடுத்துக்கோங்க. இப்போ கொலுசே எடுக்கிறீங்கன்னா கொஞ்சம் நல்லா கெட்டியா எடுத்துக்கோங்க. இப்போ வீட்டுக்கு ஒரு விளக்கு வாங்கி வைக்கிறோம்னு நெனச்சுக்கோங்களேன், வெள்ளி விளக்கு. அதுவுமே நல்லா கெட்டி மாடல்ல எடுத்து வாங்கி வைங்க. ஏன்னா அது வருஷம் ஃபுல்லா வச்சு ஏத்த போறது. வீட்டுக்கு ரொம்ப மகாலட்சுமி மாரி அது. அதனால அதெல்லாம் கொஞ்சம் கெட்டி மாடல்லே எடுத்து வச்சு யூஸ் பண்ணுங்க. குழந்தைங்களுக்கு எடுக்கிறீங்கன்னா, பிரேஸ்லெட்டா இருந்தாலும் சரி, காப்பா இருந்தாலும் சரி, நல்லா கெட்டி மாடல்லேயே எடுங்க. ஏன்னா என்னைய பொறுத்தவரைக்கும் கேட்டிங்கன்னா, பிரேஸ்லெட் எடுக்கிறது வேண்டான்னு தான் சொல்லுவேன். ஏன்னா தம்பியே 2, 3 தடவ மிஸ் பண்ணிட்டான். அதனால தான் நான் எடுக்க கொஞ்சம் யோசிச்சேன். அதனால தான் உங்ககிட்டயும் சொல்றேன். ஏன்னா குழந்தைங்க அவங்களுக்கு தெரியாது அத பத்தியான வேல்யூ தெரியாது. நமக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா மொத வாங்குனது குழந்தைங்க இப்படி மிஸ் பண்ணிட்டாங்களேன்னு சொல்லிட்டு. அதனால நீங்க காப்பு எடுத்து போடுங்க. இதே மாரி பெண் குழந்தைங்களுக்கும் கிடைக்குதுங்க. ஆனா என்ன மோஸ்ட்லி பெண் குழந்தைங்களுக்கு இந்த மாரி கிடைக்காது. ப்ளெயினா காப்பு மாரி. நம்ம கோல்டுல வளையல் போடுவோம் பாருங்க, அதே மாரியே ப்ளெயின்ல காப்பு மாரியே குழந்தைங்களுக்கு கிடைக்குது. அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் இந்த கலர்ஸ்லாம் வச்சு டிசைன்ஸ் பண்ணி குடுத்துருக்காங்க. பையங்களுக்கு மட்டும் தான் ப்ளெயினா போட்டிருக்காங்க அவங்க.
பொண்ணுங்களுக்கு எடுத்திங்கன்னா நல்லா டிசைனாக சூப்பராக இருக்குது. அதிலேயே சின்ன சின்னதாக பூ வச்சு அதுக்கு இந்த கலர் பெயிண்டிங்லாம் கொடுப்பாங்க பாருங்கள். அந்த பெயிண்டிங்லாம் கொடுத்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. க்யூட்டாக இருந்துச்சு பாப்பாங்களுக்கு கொடுக்கும்போது. என்ன பையங்களுக்கு தான் எந்த டிசைன்ஸுமே நிறைய கிடைக்கவே மாட்டேங்குது. பெண் குழந்தைங்களுக்கு நிறைய கிடைக்குது. பையங்களுக்கு நம்ம தேடி தேடி வாங்க வேண்டியதா இருக்குது. ஒரு டிசைன் எடுக்கிறோம்னாலும். அதுவுமே பாருங்கள் ஒரு 1 வயசு 2 வயசு வரைக்கும் தான் நம்ம போட முடியும். இப்போ 3 வயசுலாம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, ஸ்கூல் பக்கம் போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எதுவுமே அலவுட் கிடையாது. சின்ன செயினு, பிரேஸ்லெட்டு எதுவுமே அலவுட் கிடையாது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு இப்போ குழந்தைங்களுக்கு நல்லா போட்டு யூஸ் பண்ணி பாருங்கள். பெருசாயிட்டா அவங்க யூஸ் பண்ணுவாங்களான்னு கூட நமக்கு தெரியாது. இப்போ இருக்க குழந்தைகள் நிறைய பேர் வேணான்னு ரொம்ப அவாய்ட் பண்ணுறாங்க. இனிமேல் இருக்க இந்த குட்டிங்கள்லாம் நிச்சயமாக யூஸ் பண்ணுவாங்களான்றதே தெரியாது. ஆனால் இப்போ நம்ம போட்டு நல்லா அழகு பார்த்துக்கலாம். ஏன்னா குழந்தைங்களுக்கு அதுதான். ஏன்னா என்னைய பொறுத்தவரைக்கும் நமக்கு கிடைக்காத எல்லாமே நம்ம குழந்தைங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே நினைக்கிறோம். அப்படின்ற பட்சத்துக்கு போட்டு அழகு பார்க்கலாம். ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்கங்க, "வேணாம் எதுக்கு இதெல்லாம் போய் எடுக்கிறீங்க? இதெல்லாம் தேவையில்ல, வேஸ்ட்டு அப்படின்லாம் போடாதீங்க" அப்படின்லாம். அப்படிலாம் கிடையாது. நம்ம குழந்தைகளுக்கு நம்ம ஆசைப்பட்டதை செய்யணும். அடுத்தவங்களுக்காக செய்யாமலாம் இருக்கக்கூடாது. அது என்றைக்குனாலும் ஒரு நாள் நிச்சயமாக மனசை நம்ம உறுத்தும். அன்றைக்கே நம்ம பிள்ளைக்கு இதை வாங்கி கொடுத்துருந்துருக்கலாமே, இன்றைக்கி பண்ண முடியலையேன்னு. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஆசைப்படுறது கரெக்டான விஷயமா இருக்கணும். நாளை பிள்ளைகளுக்கு அதை யூஸ் பண்ணாலும் அடுத்து அவங்க யூஸ் பண்ணிவிட்டு, "வேணாம்மா எனக்கு வேறு எதாவது வாங்கி கொடுங்கன்னு சொன்னாலும் இதை போட்டுட்டு பிள்ளைங்களுக்கு செலவு இல்லாமல் நம்ம எடுத்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி கொஞ்சம் யோசிங்க. இப்போ இதே இந்த வெள்ளி காப்பை நான் அப்படியே தான் வச்சுருப்பேன். எனக்கு போட மனசு இல்லை. ஏன்னா குழந்த அவன் ஞாபகமாக இருக்கட்டும், அவங்க குழந்தைங்களுக்கு காமிக்கணுன்ற மாதிரி எனக்கு ஆசை. அதனால் அதை நான் அப்படியே பாலிஷ் பண்ணி தனியாக ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருவேன். தம்பிக்கு வெள்ளி செயின் வாங்கியிருக்கேன், அதையும் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். அதுவுமே அப்படி தான். தம்பி யூஸ் பண்ணி முடிச்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பாலிஷ் போட்டு இந்த ரோஸ் கலரில் ஒரு பேப்பர் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, கோல்டு கடைங்களில், அந்த பேப்பரில் வாங்கி மடித்து அப்படியே ஓரமாக வச்சுருவேன். நாளைக்கு தம்பிக்கு பார்க்குறதுக்கோ இல்லை நாளைக்கு அவன் பெருசாகி வெள்ளி செயின் போடுவான் நிச்சயமாக. அதனால் வெள்ளி செயின் போடணும், வெள்ளி செயின் போட்டுக்கலாம். காப்பு ஒரு ஞாபகார்த்தமாக இருக்கும். நம்ம குழந்தைங்களுக்கு எடுத்தது, நம்ம குழந்த போட்டதுன்றது ஒரு ஞாபகார்த்தமாக இருக்கும். நாளைக்கு அவங்க குழந்தைகளுக்கு காமிச்சாலும் அது ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும். நான் தம்பிக்கு வெள்ளி கிண்ணம்லாம் வாங்கி வச்சுருக்கேன்னு சொல்லியிருக்கேன். அதுவும் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வீடியோவில் காட்டுறேன். அது வாங்கினப்போ எப்படி இருந்துச்சு, தம்பி எப்படி போட்டு அதை நெளிச்சு வச்சுருக்கான்றதையும் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் காமிக்கிறேன். தேங்க்யூ.